வணக்கம். நம்முடைய தலைவர்கள் நம்முடைய இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், நாம் அதை அந்த படத்திலே மிக தெளிவாக தெரியும். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்று துடிப்புமுள்ள இளைஞர், பார்த்த மாத்திரத்திலே கம்பீரத்திலே ஒருவர் இராணுவ உடையும் நெஞ்சுரமிக்க உறுதியும் கூர்மையான பார்வையும் சிறந்த தேஜஸ் ஒரு உடல் அமைப்புடைய அருமையாக அவர் இளைஞர்களை அழைப்பு விடுக்கின்றார். சுய தர்மத்தை கடைபிடிங்கள், அதுவே நன்மை தரக்கூடியது என்பது மட்டுமல்ல, அன்னையின் கை விலங்குகளை போக்குவோம், இந்தியாவை மீண்டும் சுதந்திர தேசமாக்குவோம், பாரத லட்சுமியை பழைய சீருடன் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும்படி செய்வோம் என்று ஒரு அழைப்பு விடுத்தவர்தான் இளைஞர்களுக்கு விவேகானந்தர் போல. இன்றும் அவரை நினைக்கின்ற நெஞ்சங்களும் ஈரமுடன் இருக்கின்றன. அவர்கள் வீரமுடன் விளங்க வேண்டுகோளோடு, அதுபோல இசை மனிதனை பண்படுத்தும். ஒரு இருதயம் நமக்கு அடைப்பு வராமல் இருப்பதற்கு இப்போ 40 ஆண்டுகள், 40 வயது, தோஸ் ஹூ கம்ப்ளீட்டட் 40 இயர்ஸ்னாலே பிளாக் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும்னு ஆல்ரெடியாகவே வீடியோவில் என்னுடைய பாடல்கள் சம்மந்தப்பட்டதாக நான் போட்டிருந்தேன். சரி, அப்படி அந்த இசையை கேட்பது மூலமாக இதயம் பலம் பெறுகிறது, இரத்த ஓட்டம் சீராக அமைகிறது. அப்படி சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவனான முத்துசாமி தீட்சிதர் தான் ராமசாமி சுப்புலட்சுமி தம்பதிக்கு மூத்த மகனாய் திருவாரூரில் பிறந்த முத்துசாமி தீட்சிதர். ஆக ஷியாமலா சோஸ்திரி இப்படிலாம் இருக்காங்க. திருவையாற்றில் இந்த சங்கீத மும்மூர்த்திகளுடைய இசை வருடந்தோறும் சிறப்பாக திருவையாற்றில் திருவிழா காண்பதையும், இசையோடு மனிதனுக்கு அது இதப்படுத்துகின்றது என்பதையும், அடுத்ததாக நாம் எவ்வளவு அழகுடன் விவேகானந்தரை பார்க்கும் பொழுது வாழ்ந்த ஒரு முதல்வர் தான் ஓபி ராமசாமி ரெட்டியார் என்பது, ஓபிஆர் என்று சுருக்கமாக. அவர் ஒரு முறை காண வல்லபாய் பட்டேல் வருகிறார். இவர் சரியாக இருந்தார் என்பது இவரை விட மேன்மையான அதிகாரி. ஒரு அலுவலகத்தில் மேல்தட்டு முதல் கீழ் அடுக்கு வரை, சுப்பீரியர் டு இன்ஃபீரியர், அந்த ஹைரார்கி என்று சொல்லக்கூடிய படிநிலை சரியாக இருக்குமானால் ஃபுல் பாண்டேஜ், ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன், பேஸ், பில்லர் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் என்று நமக்கு தெரியும். சுருக்கமாக சொன்னால் வல்லபாய் பட்டேல் வராருங்க, ஓபிஆர் மேலே கம்ப்ளைண்ட்டு. உடனே இவரும் போய் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணல. ஒரு புரோட்டோக்கால் உங்களுக்கு தெரியும், ஹையர் அஃபீஷியல் வந்தால், லோக்கலில் வந்தால் அங்கே இருக்கிற சிஎம் போய் பிஎம்ஐ ரிசீவ் பண்ணுறது, அந்த எஸ்கார்டோட போகணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக எதுக்கும் போல. அதுக்கு இவரை கேட்குறாரு, ஏங்க வரல அப்படின்னு கேட்குறதுக்கு, அதுக்கு வல்லபாய் பட்டேல் சொல்கிறாரு, என் மேலே கம்ப்ளைண்ட்டால் நீ வந்த, உங்கள் வேலை கரெக்டாக இருக்குது, என்னுடைய வேலையும் ஏராளமாக இருக்குது, தாராளமாக என்மேல் குறை இருந்தால் அப்படின்னு ஷார்ட்டாக முடித்தார். உடனே இப்படி உள்ளவர்களுடைய கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க என்று எவ்வளவு அதிபுத்திசாலித்தனமாக கேள்வி கேட்கிறார் என்பதை பாரத பிரதமர் அடுத்து விமானத்தில் டெல்லி புறப்பட்டார் என்பது நமக்கு ஏடுகளில் இல்லை, நடைமுறையில் இருந்த ஒன்று. அதுபோல் ராஷ்டிரபதி பவனில் மிக அருமையாக ஒவ்வொருவரும் பிரசிடெண்ட் வந்தால் அதுக்கு முன்னாடி அவர் ஷூவை ரிமூவ் பண்ணுவார். அப்படி வழக்கம் போல் நம்மளுடைய மேனாள் ஜனாதிபதி, அறிவியல் ஆலோசகர், மாணவருடைய வழிகாட்டி, சைவ பிரியர், திருக்குறள் பற்றாளர், இயற்கையினுடைய ஒரு இயற்கை விஞ்ஞானி என்று சொல்லலாம். இப்படி பல முகங்களிலே மல்டி பர்சனாலிட்டியாக இருந்த மேதகு ஜனாதிபதி
அப்துல் கலாம் அவர்கள் வழக்கம் போல் ஒரு ஷூவை ரிமூவ் பண்ணுறாரு. ஏன்பா என்னுடைய ஷூவை நான் ரிமூவ் பண்ணிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ்ங்கிறாரு. உடனே நீ டிஸ்மிஸ் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் டு த கார்டன் டியூட்டி அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே வேலையை விட்டு வரும்பொழுது நான் டிஸ்மிஸ் ஆகிட்டேன், நீ உன்னுடைய ஒர்க்கில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஷ்டிரபதி பவனை விட்டு வந்தார் என்பதையும் நமக்கு தெளிவுபடும். இப்படி பல விதமாக நாம் சொல்லலாம். சரிங்களா? எப்படிலாம் இருந்தாங்க ஆட்சியில், ஒரு இசையில் காமிச்ச ஒரு ஆட்சி முறையில். ஒரு திப்பு சுல்தான் எடுத்துக்கிட்டு மதுரையில் ஒரு மைசூரில் தவறு செய்தவர்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா 10 மரக்கன்றுகளை வைத்து அதை மரமாக வளருங்கள் என்று அந்த இயற்கையின் மரத்தின் மகத்துவத்தை உணர்த்தியவர் தான் திப்பு சுல்தான். அப்படி ஒவ்வொரு மன்னர்களும் ஒவ்வொரு விதமான அருளாளர்களும் ஒரு நேர்மையான ஒரு வழிமுறைகளை கொண்டு சென்றார்கள் இந்த பூமிக்கு என்பதை நாம் அறிவோம். இப்படி அவர்கள் கற்றுக் கொடுத்த அல்லது நாம் கற்றுக்கொண்டதை நம்முடைய அன்பர்களுக்கு அதை அறியப்படுத்த இது ஒரு தருணம்.